இப்ப சமைக்க யூஸ் பண்ற கேஸ் விலை 60 ரூபாய் ஏறி இருக்க நிலைமையில திரும்ப கேஸ் சிலிண்டர் விலை 150 ரூபாய் இருந்து 200 ரூபாய் ஏற வாய்ப்பிருக்கா? இப்படியே நிலைமை போனால் பெட்ரோல் டீசல் விலையும் கூட ஏற வாய்ப்பு இருக்குதா? இந்த 3 எரிபொருட்களின் விலை ஏற்றம் கண்டால் இந்தியாவில் மளிகை கடை இருந்து டாடா கம்பெனி விற்கும் பொருள் வரை விலை ஏற வாய்ப்புள்ளதா? இதெல்லாம் சரி, தங்கம் வெள்ளி விலை இப்போரே இறங்குது. அமெரிக்கா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் போரில் இதுவரை அவங்க மூத்த தலைவர்களில் யார் யார் இறந்திருக்காங்க? ஈரான் மற்றும் கத்தார் சேர்ந்து நடத்துற கேஸ் வசதியை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதில் எவ்வளவு சேதம் நடந்திருக்குது? அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டிருக்கோம். முதல் வீடியோ நம்ம இந்தியாவுக்கு இந்த போர்னால ஆயில் வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சமாளிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம். இரண்டாவது வீடியோ ஈரான் இஸ்ரேல் போர் எப்போ ஆரம்பிச்சது, அது நிக்க என்ன வழி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் இந்த 2 வீடியோ பார்க்கலனா இந்த பதிவு முடிந்ததும் பாருங்கள். நீங்க ஒரு புதிய அனுபவம் பெறுவீங்க. இது போன்ற நிறைய பதிவுகள் இன்னும் பதிவிட எங்கள் கடின உழைப்புக்கு ஆதரவாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ கேஸ் பெட்ரோல் டீசல் விலை ஏறப்போகுது என்று சொன்னதின் காரணத்தை முதலில் பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரானின் கேஸ் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்தியது. 2026 மார்ச் 18, அதாவது முந்தா நாள், உலகிலேயே பெரிய கேஸ் ஃபீல்டான சவுத் பார்ஸ் ஈரான் பக்கம் மீது இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியதாக தகவல்கள் வந்தது. இந்த கேஸ் ஃபீல்ட் ஈரான் மற்றும் கத்தார் இருவரும் ஷேர் பண்ணும் மிக முக்கிய எனர்ஜி சோர்ஸ் ஆகும். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் பதில் தாக்குதல் என்ன நடந்தது? கல்ஃப் எனர்ஜி சைட்ஸ் மீது தாக்குதல். இஸ்ரேல் சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு மீது தாக்குதல் நடத்திய பிறகு ஈரான் கல்ஃப் நாடுகளின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியது. இதில் சவுதி அரேபியா, UAE, கத்தார் ராஸ் லஃபான் LNG காம்ப்ளெக்ஸ் மீது ஸ்ட்ரைக். ஈரான் மிசைல் ஸ்ட்ரைக் காரணமாக ராஸ் லஃபான் உலகின் மிகப்பெரிய LNG ஹப் பகுதியில் தீ மற்றும் பெரிய சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஈரான் கத்தார் சேர்ந்து எரிபொருள் வசதிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் கத்தாரின் LNG உற்பத்தி மீது தாக்குதல் நடத்தியது எப்படி என்று? ஈரான் கல்ஃப் பகுதியில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகள் மீது தாக்குதல் செய்துள்ளது. இது நேரடி போர் அல்ல, இது குளோபல் கேஸ் சப்ளைக்கு பெரிய ஷாக்காக பார்க்கப்படுகிறது. இங்கு சவுதி அராம்கோ ரிஃபைனரி மற்றும் குவைட் ரிஃபைனரி போன்ற முக்கிய ஆயில் சைட்ஸ் தாக்கப்பட்டது. எரிபொருள் தொடர்பான மோதல் அதிகரித்த நிலை ஈரான் சொல்வது, நம்ம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது மீண்டும் தாக்குதல் நடந்தால் கல்ஃப் முழுவதும் எனர்ஜி சைட்ஸ் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று வார்னிங் கொடுத்துள்ளது. உலகளாவிய இம்பாக்ட் இந்த தாக்குதல் காரணமாக ஆயில் மற்றும் கேஸ் விலை உலகளவில் வேகமாக உயர்ந்துள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் ஆகும் என்ற பயமும் ஏற்பட்டுள்ளது. இப்போ நட்பு நாடுகளுக்கு அனுமதி கிடைக்கும் நிலை இருப்பதால் அது நடக்காமல் போகும் வாய்ப்பும் உள்ளது. இப்போ புரியும், இதுபோல போர் நீண்டு கொண்டே போனால் நமக்கு இன்னும் 1 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. விலை உயர்வு வர வாய்ப்புள்ளது. இப்போ தங்கம் வெள்ளி விலை ஏன் குறைகிறது தெரியுமா? முதல் காரணம் டாலர் ஸ்ட்ராங் ஆகிறது. டாலர் வேல்யூ உயர்ந்தால் தங்கத்தின் டிமாண்ட் குறையும். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள். 96 ரூபாய் இருந்த டாலர் 99.74 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முதலீடு டாலருக்கு செல்கிறது. இரண்டாவது, இன்ட்ரெஸ்ட் ரேட் பயம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் உயரும் என்று நியூஸ் வந்தால் பீப்புள் கோல்டை விட பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். இதற்கு ஏற்றபடி வட்டி விகிதம் 3.5% முதல் 3.75% மாற்றமின்றி அப்படியே உள்ளது. மூன்றாவது, ப்ராஃபிட் புக்கிங். முன்னாடி விலை அதிகமாக உயர்ந்ததால் பிக் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் எடுத்து செல் பண்ணுகிறார்கள். அதனால்தான் இப்போது விலை குறைகிறது. மேலும் வெள்ளிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் முன்னர் அதிகமாக இருந்தது, இப்போது அது குறைந்திருக்கலாம். அதனால் தங்கம் வெள்ளி விலை டவுன் ஆகிறது. இதுவரை உயிரிழந்ததாக கூறப்படும் முக்கிய ஈரான் தலைவர்கள் யார்? முதலில் உயர்ந்த அரசியல் மற்றும் மத தலைவர்கள். அயத்தொல்லா அலி காமனேயி, ஈரான் சுப்ரீம் லீடர், ஏர் ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டதாக தகவல்கள். அலி லாரிஜானி, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர், கான்ஃப்ளிக்ட் போது உயிரிழப்பு.
அடுத்து இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தலைவர்கள். முகமது பக்பூர், ஐஆர்ஜிசி தளபதி. இதற்கு பின்பு வரும் 3 பேரின் உயிரிழப்பு குறித்து தெளிவான ஆதாரமில்லை. ஆனால் இவர்களின் பெயர்கள் சில தகவல்களில் கூறப்படுகிறது. அசீஸ் நசீர்சாதே, ஈரான் பாதுகாப்பு அமைச்சர். அப்துல் ரஹீம் முசாவி, ஆர்ம்டு ஃபோர்சஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். அலி ஷம்கானி, டிஃபென்ஸ் கவுன்சில் ஆலோசகர். இப்போது உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு. இஸ்மையில் கத்தீப், இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர், கான்ஃப்ளிக்ட் போது கொல்லப்பட்டதாக தகவல். குலாம் ரேசா சுலைமானி, பெசிஜ் பாராமிலிட்டரி தலைவர். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல நபர்கள் இந்த கான்ஃப்ளிக்டில் உயிரிழந்ததாக பல தகவல்கள் கூறுகிறது. ஆனால் முழுமையான உறுதி இன்னும் வெளிவரவில்லை. இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் தொடர்கிறது. இஸ்ரேல் தாக்குதல் ஈரானில். கேஸ் ஃபெசிலிட்டி டார்கெட். சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்ட். ஈரான் கேஸ் ப்ரொடக்ஷன் சுமார் 12% இம்பாக்ட். உள்நாட்டு பிரச்சனை, கேஸ் தட்டுப்பாடு வரும். எனர்ஜி சப்ளை பிரஷர், டொமஸ்டிக் கிரைசிஸ் ஃபியர். அடுத்து ஈரான் தாக்குதல் கத்தாரில். குளோபல் எல்என்ஜி சப்ளை, டைரக்ட் இம்பாக்ட். எக்ஸ்போர்ட் கெப்பாசிட்டி சுமார் 17% டேமேஜ். உலக கேஸ் மார்க்கெட் ஷாக் ரியாக்ஷன். அடுத்து சவுதியில் சிறிய தாக்குதல், மைனர் ரிஃபைனரி டேமேஜ். ஆயில் எக்ஸ்போர்ட், டெம்பரரி டிஸ்ரப்ஷன். அடுத்து யுஏஇயில் சிறிய தாக்குதல், கேஸ் ஃபெசிலிட்டி ஷட் டவுன். எகனாமிக் ஆக்டிவிட்டி பிரஷர் சிச்சுவேஷன். எனர்ஜி கான்ஃப்ளிக்ட் இன்னும் தொடர்கிறது. கேஸ் பிரைஸ் உயரும் வாய்ப்பு. இப்போ உங்களுக்கு நன்றாக புரியும் ஏன் இந்த அளவுக்கு விலை ஏற்றம் இருக்கு வாய்ப்பு உள்ளது என்று. எனர்ஜி கான்ஃப்ளிக்ட், குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட், சப்ளை ஷார்ட்டேஜ் ஃபியர், இது போன்ற முக்கிய தகவல்கள் விரைவாக தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் மிஸ் ஆக வேண்டாமா?